இன்றைய தினத்திலே குடும்பத்துக்கு நேராக உள்ள கடமைகளை குறித்து நாம் தியானிப்போம். குடும்பத்திலே பல்வேறு உறவுகள் இருக்கின்றது. வேத புஸ்தகம் மிக முக்கியமாக 2 உறவுகளை குறித்து அதிகமாக பேசுகிறது. ஒன்று, பிள்ளைகள் பெற்றார் என்று சொல்லுகிற உறவை குறித்து அநேக ஆலோசனைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதுபோல அடுத்தது கணவன் மனைவி உறவை குறித்தும் அதிகமான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மற்றுள்ள உறவுகளை குறித்தும் ஆலோசனைகள் வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிகமாக இந்த 2 உறவுகளை குறித்து சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நாம் சற்று நேரம் பிள்ளைகள் பெற்றார் என்று சொல்லுகிறதான அந்த உறவின் காரியங்களை குறித்து, ஒருவருக்கொருவர் உள்ள கடமைகள் பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற சில காரியங்களை நாம் தியானிப்போம். நாம் நிருபங்களின் அடிப்படையிலே தியானித்து வந்தாலும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரும்பொழுது வேத புஸ்தகத்தில் மற்ற இடங்களில் இருக்கிற குறிப்புகளையும் சேர்த்து நாம் தியானித்து கொள்ளுகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை முதலாவது நாம் பார்ப்போம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு என்ன செய்கின்றார்? 147ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமே, கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். 115:13, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 21:20 படிக்கிறோம், இஸ்மவேலுடைய காரியங்கள் சொல்லப்பட்டு வரும் பொழுது தேவன் பிள்ளையோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்டாலும் ஒரு பிள்ளையோடு தேவன் இருப்பார் என்பது தெரிகிறது. பெரியவர்களோடு மட்டுமல்ல, பிள்ளைகளோடும் தேவன் இருக்க முடியும், இருப்பார் என்று சொல்லுகிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியத்திலே ஆதியாகமம் 21:17 படிக்கும் பொழுது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அந்த இஸ்மவேல் என்கிற ஒரு பிள்ளையுடைய சத்தத்தை மட்டும் கேட்கிறவர் அல்ல, அவர் எந்த பிள்ளை கூப்பிட்டாலும் அவர் சத்தத்தை என்ன செய்வார்? கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை சத்தத்தை கேட்பார். 1 சாமுவேலிலே நமக்கு தெரியும், சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார். சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். சின்ன பிள்ளையோடும் கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். அது சின்ன பிள்ளை சொல்லுகிறதையும் அவர் கேட்பார். பிள்ளைகளோடும் அவர் உறவாடுகிறார் என்பதெல்லாம் அந்த அனுபவத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 54:13 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப கர்த்தர் பிள்ளைகளுக்கு போதிப்பார், அவர்கள் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும் பொழுதும், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் என்பது சும்மா சாதாரணமாக எண்ணிக்கைக்குட்படாதவர்கள் அல்லது கவனத்தில் எடுக்கப்படாதவர்கள், விளையாட்டு பிள்ளைகள் என்று நாம் இப்படி சாதாரணமாக விட்டுவிட முடியாது. பிள்ளைகளை குறித்து தேவன் கர்சனையோடு இருக்கிறார். தேவன் அவர்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அவர்களோடு இருக்கிறார், அவர்களோடு பேசுகிறார், அவர்கள் பேசுகிறதை அவர் கேட்கிறார். சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டவனோடு ரகசியங்களை கூட பேசினார் தேவன். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த பிள்ளைகள், அவர்களுடைய கடமை தானே முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருக்கு நேராக செய்ய வேண்டியது என்ன? அடுத்தது பெற்றோருக்கு நேராக செய்ய வேண்டியது என்ன? இந்த 2 கடமைகளை நாம் பார்க்க போகிறோம். பிள்ளைகள் கர்த்தருக்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது வெறும் சின்ன பிள்ளைகள் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் வயது வித்தியாசமின்றி அந்த பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்திலே சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டியது உண்டு. சரி, பிள்ளைகள் 148ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது,
பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள், பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். வசனம் என்பது மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளில் எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறார்கள்? சாதாரணமாக பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள், இந்த வசனத்தை வாசிப்போம், அப்படியே பாஸ் பண்ணி போயிடுவோம். ஆனால் நம்ம கையில் கர்த்தர் தந்திருக்கிற பிள்ளைகளில் எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறார்கள்? நாம் ட்ரைனிங் கொடுத்தா நிச்சயமாய் அவர்கள் துதிப்பார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சபையில் போனேன். அப்போ 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, இங்கே உட்காந்துருக்கிற இந்த தம்பிமாரோட சின்ன பிள்ளைங்க. சர்ச்சு சர்வீஸில் பார்க்குறேன், இந்த பிள்ளைகள் 2 பேரும் முன் வரிசையில் நின்று நேர் முழங்காலில் நின்று அப்படியே துதித்து கொண்டே இருக்கிறார்கள். துதிக்கிறான்னு சொன்னால் அவர்கள் பெரியவர்கள் துதிக்கிறது போல வார்த்தைகளை சொல்லி 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 தேவனை துதித்து கொண்டே, கண் நல்லா மூடி, ஒரு விளையாட்டாக இல்லை, உண்மையாக தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த பெற்றோர் அந்த வீட்டிலே அந்த பிள்ளைகளுக்கு அதை குறித்து நல்ல பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் சர்ச்சில் வந்தும் கூட துதிக்கிறார்கள். பிள்ளைகள் கர்த்தரை துதிக்க வேண்டும். சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளை துதிக்க பழக்கணும். பிள்ளைகள் எப்படி துதிப்பார்கள்? பெற்றோர் பழக்கி கொடுத்தால்தான் துதிக்க முடியும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிப்பாக கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாற்றினால் தேவனை துதிக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். கண்டிப்பாக தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். எனவே சிறு பிராயத்திலே அவர்களை குடும்ப ஜெபத்திலே கொஞ்ச நேரம் துதிக்க சொல்லி கொடுத்து துதிக்க வைக்க வேண்டும். கர்த்தரை துதிக்க அவர்கள் பழகும் பொழுது பிறகு வெளியே உள்ள ஜெபங்களிலும் அவர்கள் கர்த்தரை துதிக்க பழகுவார்கள். இதை தயவு செய்து எல்லாரும் செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நேராக செய்ய வேண்டிய காரியத்தில் முதலாவது காரியம், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது மிக முக்கியம், நாம் அதை கவனிப்போம். அடுத்தது மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவிடத்தில் சிறு பிள்ளைகள் வந்த பொழுது சீஷர்கள் தடை செய்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னார். அங்கே நாம் பார்க்கிறோம், சிறு பிள்ளைகள் இயேசுவிடம் வர வேண்டும், இயேசுவின் அருகில் வர வேண்டும். இயேசுவிடத்தில் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு இடம் இருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன என்று நாம் நினைக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள் இயேசுவண்டை வருவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கு அந்த பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளை என்ற வார்த்தை விசுவாசிகளுக்கு பொருந்தும், ஆனால் பிள்ளைகளுக்கும் பொருந்தும். வாசியுங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். இது விசுவாசிகளுக்கு பிள்ளைகளே பிள்ளைகள். பேதுரும் யோவானும் பிள்ளைகளே பிள்ளைகளை தான் கூடுவார்கள் விசுவாசிகளை. ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் என்ற நிலையிலும் அப்படித்தான். பிள்ளைகளும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். பெற்றோருக்கு கீழ்ப்படியது மட்டுமல்ல, தேவனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் தானே. அப்போ தேவனுடைய வசனங்களுக்கு பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்வு செய்ய வேண்டும். அந்தந்த வயதுக்கு தக்க புரிந்து கொள்ளும் தன்மைகளுக்கு தகுந்தா போல அந்த பிள்ளைகளும் வசனங்களை கேட்டு கீழ்ப்படிந்து, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறதுனால பிள்ளைகளும் அசுத்தமான காரியங்களுக்குள் போகாதபடி பரிசுத்தமாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 2 யோவான் 4ஆம் வசனம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஊழியக்காரர் ஒரு விசுவாசியிடத்திலே சொல்லுகிறார், உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறார்கள், அதை கண்டு நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுகிறேன். அப்போ பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் அந்த சத்தியம் இன்னதென்று கற்றுக்கொண்டு அதன் வழியில் நடக்கணும்.
இதிலே சின்ன பிள்ளைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளும் திராணிக்கு தக்கதாக அவர்களுக்கு சத்தியம் போதிக்கப்பட வேண்டும். இப்போ சண்டே ஸ்கூலில் நம்ம பார்க்குறோம், பாடத்திட்டத்தை வகுத்து சிறு குழந்தைகளுக்கு அதற்கேற்ற காரியங்கள் இருக்கும். இப்போ நம்முடைய சண்டே ஸ்கூலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முழு பைபிளினுடைய அந்த சரித்திரங்களும் சம்பவங்களும் ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதை பொறுக்கி எடுத்து அந்த வரிசைப்படியே வரும். 3 வகுப்புகளுக்கு அப்படி வரிசையாக போகும். ஆதியாகமத்தில் தொடங்கி இப்போ 2ஆம் கிளாஸ்னா 2, 3, 4 இந்த 3 வகுப்புகளுக்கும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் போய் முடியும். திரும்ப 5ஆம் வகுப்பிலிருந்து திரும்ப ஆதியாகமத்திலிருந்து தொடங்கும். ஆனால் 2ஆம் வகுப்பும் ஆதியாகமத்தில் தான் தொடங்கிச்சு, 5ஆம் வகுப்பும் அதில் தான் தொடங்கும், அப்புறம் 8ஆம் வகுப்பும் ஆதியாகமத்தில் தான் தொடங்கும், 8, 9, 10. ஆனால் 3ம் வெவ்வேறு ஸ்டாண்டர்டில் இருக்கும். வயசுக்கு தக்கதாக அந்த கருத்துக்களை எடுத்து சொல்வது, சம்பவங்களை தெரிந்து கொள்வதிலே வித்தியாசம் இருக்கும். ஆனால் பைபிளில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவர்கள் அறியும்படி அப்படி நம்முடைய பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது. அப்போ ஒழுங்காக சின்ன வயதிலிருந்தே இந்த சண்டே ஸ்கூல் படிக்கிற ஒரு பிள்ளை பைபிளை இந்த 2ஆம் கிளாஸ் தொடங்கி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 முறை என்ன செய்து விடுகிறது? பைபிளில் உள்ள சரித்திரங்கள் அவ்வளவும் படிக்கிறது. 3 நிலைகளில் படிக்கிறது. சின்ன பிள்ளைல சின்ன அந்த கதை மட்டும் சொல்லி கொடுப்பாங்க, அதில் உள்ள சின்ன கருத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட அந்த வயதுக்கு தக்க விவரங்கள் அங்கே வருகிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இன்னும் விவரங்கள் வருகிறது. அப்படி 3 முறை அவர்கள் ஃபுல்லாக பைபிள் படிக்கிறாங்க. இப்படி வரும் பொழுது அந்த பிள்ளைகள் சத்தியம் இன்னதென்று என்ன செய்கிறார்கள்? கற்றுக்கொள்ளுகிறார். பிறகு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரும் பொழுது உபதேச காரியங்கள் எல்லாம் படிக்கிறாங்க. எனவே இந்த சத்தியம் இன்னதென்று படித்து சத்தியத்தில் அவர்கள் வாழுகிறார்கள். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் வசனமாகிய சத்தியத்தை நமது பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கிற விஷயத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களிடத்திலே இந்த காரியம் குறைவுபட்டு கொண்டு வருவது மிக துக்கமான ஒரு காரியம். தங்கள் பிள்ளைகள் உலக பிரகாரமான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ பணங்களை செலவு பண்ணி அதுக்காக எவ்வளவோ நேரங்கள் எடுத்து செய்கிறார்கள். இந்த காலத்தில் படிப்பை பற்றி எல்லாருக்கும் ரொம்ப வாஞ்சை, அது ஒரு பெரிய தேவை என்று சொல்லி படிப்புக்காகவே பிள்ளைகள் வாழுவது போல அப்படி நடக்குது. ஆனால் அவ்வளவு தூரம் உலக கல்விக்கு பிரயாசம் எடுக்கிறவர்கள், பணம் செலவு பண்ணுகிறவர்கள், இந்த வேத கல்விக்கு எந்த அளவுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு காரியங்களை ஒழுங்கு செய்தார்கள்? பல நினைக்க சண்டே ஸ்கூல் படிக்குது. சண்டே ஸ்கூல் ஒரு வாரத்திலே 1 மணி நேரம், அதில் 1 மணி நேரத்தில் கிளாஸ் நடக்கிறது எவ்வளவு நேரம்? ஒரு 1/2 மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி 40 நிமிஷம். இவ்வளவும் போதுமா பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளை பெற்றார் முதலாவது வீட்டில் வைத்து வேத கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அதை நம்பி அதுக்காக அதை மட்டும் பிள்ளைகளுக்கு போதும்னு நம்ம இருக்கவே கூடாது. அந்தந்த வயதிலே பிள்ளைகளுக்கு முதலாவது ஆசிரியர் பெற்றோர் தான். பெற்றோர் அந்த வசனங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தடுத்து அதிலே வளர்த்தி கொண்டு வருவதற்கு பிரயாசம் கட்டாயமாக எடுக்க வேண்டும். இந்த நாட்களிலே பல மார்க்கங்கள் இருக்கிறது. இதில் நான் பார்த்த வரையிலே இஸ்லாமிய மார்க்கம் அவருடைய புனித நூலான குரானை தங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பித்து கொடுப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறாங்க. பயங்கரமாக அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படியும் எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த குரானில் உள்ள அத்தனையும் உள்ள ஏற்றி விடணும்னு சொல்லி அப்படி ஏற்றி விடுகிறார்கள். அந்த பிள்ளைகள் அதிலே வைராக்கியமாக நிற்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த விஷயத்திலே படுதோல்வி அடைந்து கொண்டு வருவது மிக துக்கமான காரியமாக இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கைகளில் கிடைத்திருக்கும் போது அந்த வேதாகமம் எவ்வளவு அழகான காரியங்களை நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதற்கும் அது தெரிவிக்கின்றது. அந்த பிள்ளைகள் அந்த வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தால் பின்னால் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது நாமே அனுபவித்திருக்கிறோம். இவ்வளவும் தெரிந்து விட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஊட்டுவதற்கு நாம் சரியான ஒரு பிரயாசம் எடுக்காதது மிகப்பெரிய தவறு. அதை குறித்து எல்லாரும் நாம் சிந்தித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நாட்களிலே ஊட்ட வேண்டியதை ஊட்டி வளர்த்தால் நாளைக்கு அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா.
அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள், உலகத்திலும் நல்ல சாட்சிகளாக கட்டாயம் வாழ்வார்கள். அதனால் அது ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளைங்களுக்கு கிறிஸ்டியன் வேல்யூஸை சொல்லி கொடுப்போம். பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்போம்? திருடக்கூடாது, அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது, இப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவ பண்புகளை சொல்லி கொடுப்போம். அடுத்து கொஞ்சம் அதுகளுக்கு அறிவு வரும் பொழுது மனம் திரும்புதல் என்றால் என்ன, ஞான ஸ்நானம் என்றால் என்ன, அந்த சமயத்தில் அவைகளை சொல்லி கொடுப்போம். ஆனால் சின்ன வயதிலிருந்தே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதை எந்த வயதில் சொல்லிக் கொடுக்கணுமோ அதை அந்த வயது வரம்பிலே நாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன்னு சொல்ல. அவர் சத்தியத்தை அறிகிறது மட்டும் இல்லை, பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க, அதன்படி சாட்சிகளாக நடக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சாமுவேலை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பிள்ளை கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடக்க வேண்டும். ஒரு பிள்ளையை குறித்து வேதம் சொன்னாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் சொல்லி இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். அடுத்தது மனுஷருக்கும் பிரியமாக என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அது என்ன காட்டுகிறதுனா நல்லதொரு சாட்சியை காட்டுகிறது. நல்ல ஒரு முன்மாதிரியுள்ள சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கும் பிரியமா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு நேராய் கர்த்தர் உருவாக்குவார். அடுத்தது நீங்கள் மனுஷருக்கும் பிரியமா நடக்கணும். மனுஷர் என்று சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் உள்ளவர்கள், உங்கள் அயலகத்தார், உங்கள் ஸ்கூலில் காலேஜில் உள்ளவர்கள், அல்லது வேலை செய்கிறீர்கள் என்றால் அங்கே உள்ளவர்கள், எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு மனுஷர்கள் சே இவனா இவளா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நாம நடக்கக்கூடாது. நம்ம மேல ஒரு பிரியம் இருக்கும்படி ஒரு நல் மதிப்பும் ஒரு பிரியமும் இருக்கத்தக்கதாக பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும். அது பிள்ளைகளுடைய கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அது கர்த்தருக்கு முன்பாகவும் ஒரு நல்ல சாட்சியாக இருக்கின்றது. அடுத்தது அதே சாமுவேலை குறித்து அந்த அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இது எல்லா பிள்ளைகளும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். நாம் பிள்ளைகள் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டியதும் பிள்ளைகள் அனைவருடைய முக்கியமான கடமை. அதுவும் அந்தந்த வயது வரம்பிலே என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு பாகம், அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி கர்த்தருடைய ஊழியத்தில் அவர்கள் ஈடுபட வேண்டும். எப்படி ஈடுபடணுமோ அதை வயதுக்கு தக்க சூழ்நிலைக்கு தக்க நிர்ணயித்து கொள்ள வேண்டும். ஆனால் கண்டிப்பாக அங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாகம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியம், சபை இருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் சபைகளிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நம்முடைய சபை எடுத்துக்கொண்டால் நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் சொன்னால் நான் பிள்ளைகள்னு கருதுகிறது கல்யாணம் ஆகிற வர பிள்ளைகள் தான். நம்ம அப்படித்தானே நம்முடைய சர்ச் ரெஜிஸ்டர்ல எல்லாம் பண்ணுகிறோம் இல்லையா? சர்ச்சில் உங்களெல்லாம் இப்போ இங்கே இருக்க பிள்ளைகள் வாலிபர்கள்லாம் இருக்கிறீங்க, எல்லாரையும் உங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் உங்கள் பேர் எழுதுவோம், உங்கள் அப்பா அம்மா பேருக்குள்ளே தான் எழுதுவோம். என்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆகுதோ அப்போ தான் உன்னை தனி ஃபேமிலியாக எடுத்து தனியாக என்ன செய்வோம்? எழுதுவோம். அது வரைக்கும் அந்த பிள்ளை என்கிற லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஆகவே பிள்ளைகள்னு நான் இப்போ சொல்லும் பொழுது இது அத்தனை கூட்டத்தையும் சேர்க்கும், வெறும் சின்ன குழந்தைகளை மட்டுமல்ல. அப்போ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் சின்னதிலிருந்து அது வரைக்கும் பெரியவர்கள் ஊழியம் செய்வார்கள். ஆனால் சின்னவர்களும் பிள்ளைகளுக்கும் கட்டாயமாக ஊழியத்தில் ஒரு பங்கு இருக்க வேண்டும். சாமுவேல் ஒருவேளை முழு நேரமாக தேவாலயத்திலே விடப்பட்டு அங்கே வளர்க்கப்பட்டான், இருக்கட்டும். ஆனால் நமக்கு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன செய்யலாம்? சர்ச்சிலே நான் ஒரு பணிவிடை செய்ய வேண்டும். தினந்தோறும் செய்யலாம், வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம், வாய்ப்பை பொறுத்து சூழ்நிலைகளை பொறுத்து. ஆனால் கட்டாயமாக சர்ச்சிலே கர்த்தருடைய ஊழியத்திலே இனி வளர வளர வாலிபத்தில் வரும் பொழுது சுவிசேஷ ஊழியங்களிலே ஒரு பங்கு, ஜெப ஊழியத்திலே நமக்கு பங்கு, இப்படிப்பட்ட காரியங்களிலே கர்த்தருடைய ஊழியம், அவ்விதமான காரியங்களில் நமக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அடுத்தது லூக்கா 2:40 சொல்லுகிறது, வாசியுங்கள். இயேசு பிள்ளையை குறித்து சொல்லுகிற வார்த்தை.
பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசுவாகிய பிள்ளையை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. அது வளர்ந்தது என்பது சரீர வளர்ச்சியை காட்டுகிறது. ஆவியிலே பலன் கொண்டது என்பது ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுகிறது. அடுத்தது ஞானத்தினால் நிறைந்தது என்று சொல்லுகிறது, மனோவிருத்தியை காட்டுகிறது. 3 விதமான வளர்ச்சி பிள்ளைகளுக்கு தேவை. பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக வளரும் பொழுது முதல்ல சரீர பிரகாரமான வளர்ச்சி, ஆரோக்கியமாய் உணவை ஒழுங்காக ஒவ்வொரு நேரங்களும் கொடுக்கப்படுகிற உணவுகளை சாப்பிட்டு நேர்த்தியாக ஒழுங்கான உணவு பழக்கம், சுத்தம், சுகாதாரம், நல்ல ஒழுங்குகள், இவைகளில் வளரும் பொழுது நல்ல சரீர வளர்ச்சி. அடுத்தது ஆவிக்குரிய வளர்ச்சி. அந்தந்த வயதுக்கு தக்கதாக ஜெபத்திலே, வேத தியானத்திலே கொஞ்சம் அறிவு வந்த உடனே மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுதல், இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் வளர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிள்ளைகள் வளர வேண்டும். அடுத்தது ஞானத்திலே வளரணும். ஞானத்திற்கு மிக முக்கியம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயந்து பைபிள் வாசித்து பைபிளை நன்றாக படிக்கிறவர்களாக இருந்துவிட்டு அதுக்கு பிறகு தங்கள் பள்ளி பாடங்களை படிக்கும் பொழுது கண்டிப்பாக அதிலும் நல்ல ஞானத்தை தருவார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அவர்கள் ஜெபம் என்கிற நல்ல அட்மாஸ்பியருக்குள்ள இருக்கிறாங்க. தேவ கிருபை இறங்குகிற ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க, வளர்றாங்க அந்த சூழ்நிலையில. அதனால இந்த பிள்ளைகள் நன்றாக கவனம் செலுத்தி படிப்பார்கள் என்றால் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுப்பார். நல்ல ஞானத்தை கொடுப்பார். அவர்கள் நிச்சயமாக ரொம்ப அறிவாளிகளாக வருவார்கள். இன்னைக்கு படிக்கிறது எதுக்கு படிக்கிறாங்க தெரியுமா? நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும். பணம் தான் குறிக்கோளா இருக்கு அநேகருக்கு. ஏன்னா எப்படியா ஒரு வேலை கிடைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக படிப்பாங்க. ஆனா அந்த படிப்பு மட்டும் நமக்கு போதாது. சமுதாயத்தில் வாழுவதற்கு இது தேவை. ஆனால் அதை விட ஒரு ஸ்டெப்பு தேவ பிள்ளைகள் கொஞ்சம் மேலே போய் படிக்கிறத நல்லா படிக்கணும். அது என்ன என்று புரிந்து கொண்டு படிக்கணும். அதுதான் உண்மையான அறிவாளி. அப்புறம் நாளைக்கு இப்போ வேலைன்னு சொல்லும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஒரு கம்பெனியில் போனால் அல்லது ஒரு ஆஃபீஸில் போனால் அவங்களே சொல்லி கொடுப்பாங்க, இப்படி இப்படி செய்யணும். அது ரொட்டீன் ஒர்க்கு. அதனால அதில் அவங்க இப்படி செஞ்சுட்டே இருப்பாங்க, செஞ்சு பழகிடுவாங்க. வருஷக்கணக்காக செஞ்சு அந்த வேலையை செஞ்சிருவாங்க. ஆனால் ஒரு கிரியேட்டிவாக, ஒரு ஆக்கப்பூர்வமாக புதிய காரியங்களை கண்டுபிடிக்கிறது யார்? இன்னும் மேலான நிலைமைக்கு தாங்கள் உழைக்கிற அந்த நிறுவனத்தை தூக்கி செல்லுகிறது யார்? அவர்கள்தான் உண்மையான ஞானவான்கள், அறிவாளிகள். அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தேவ பிள்ளைகள் இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால தான் நம்ம விசுவாசிகளுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்திலே சின்ன வயசுல இருந்தே அந்த அனுபவத்தில் வரணும். சும்மா படித்தேன் பரீட்சைக்காக படிக்கிறது அல்ல. அது மார்க்கு கிடைக்கும், பாஸ் ஆகும், அப்புறம் வேலை கிடைக்கும், பணம், அதுதான் அதுக்கூட நோக்கம். அது ஒரு சைடு. அதுக்கு மேலே நம்ம ஒரு இதை கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படித்து அந்த ஃபீல்டில் நல்லா ஷைன் பண்ணணும். வேலை செய்கிறவங்களும் அப்படி தான். நீங்கள் எதில் வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஷைன் பண்ணி முன்ன வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எத்தனையோ பேரை சொல்லலாம். தானியேல் ராஜாவுடைய வேலையில், கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்தான் பாருங்க. அங்கே பாபிலோனில் எத்தனை பெரிய மனுஷன் இருந்திருப்பான், எவ்வளோ அறிவாளிகள் இருந்திருப்பான். ஆனால் இந்த தானியேல் தேவ பிள்ளை, அவன் எல்லாருக்கும் மேலே ஏறி வருகிறான். ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிறான். எத்தனையோ சக்கரவர்த்திகளுக்கு அவன் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசாக வந்துட்டான் பாருங்க. யோசேப்பு ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த பையன் தானே. அவனுக்கு என்ன வேற படிக்கிறதுக்கெல்லாம் வேற என்ன வாய்ப்பு இருந்தது? ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த பையனை பாருங்க, தேவனுக்கு பயந்து தேவ பிள்ளையா இருந்தான். கடைசியில் 30வது வயசுல ஒரு பெரிய எகிப்து தேசம் அதை நடத்தக்கூடிய ஒரு மனுஷனாக பார்வோன்னு சொல்லிட்டான். நீயே எல்லாம் நடத்து, நான் கையெழுத்து மட்டும் போடுறேன்னு சொல்லிட்டான். எவ்வளோ விசேஷமான ஒரு அனுபவம் பாருங்கள். அதுதான் தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதம். இன்னைக்கும் நிறைய இடத்துல பார்க்குறோம். நான் குஜராத் போயிருந்த பொழுது அங்கே சொன்னார்கள், இன்னைக்கு குஜராத் மாநிலம் பல விஷயங்களில் மிக முன்னோடியாக நிற்கிறது. நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கிறவங்க, நல்ல தேவ பிள்ளைகள். அவங்க சேர்ந்தே ஒரு சர்ச் வச்சுருக்காங்க, வச்சு அங்கே தனியாக சண்டே சர்வீஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. நிறைய இந்த மாதிரிப்பட்ட உயர் அதிகாரிகள் நல்ல ஜபத்தோடு ஒவ்வொரு காரியங்களை செய்கிறாரு. அதில் ஒரு குறிப்பாக ஒரு அதிகாரி இருக்கிறார், நம்முடைய சர்ச்சுக்கு அவர் ரொம்ப அனுகூலம் உள்ளவர். அவரை குறித்து சொல்லுவாங்க, ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை இந்த எண்ணெய் கிணறு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆன ப்ராஜெக்ட் இவர் கையில் கொடுத்த உடனே
இவர் ஜெபத்தோடு போய் செய்து அந்த எண்ணெய் கிணறு அது 6வது முறை அது பெரிய சக்சஸ் ஆக மாறின இந்த மனுஷனால. அப்போ பாருங்க, இதே மாதிரிப்பட்ட சில தேவ பிள்ளைகள். அதனால அந்த சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி இவங்கள சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டாலும் கொடுக்க மாட்டாராம். இந்த பேட்சை ஒரு சிலர் அப்படியே வச்சிருப்பார். ஆனால் அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள், தேவ பிள்ளைகள். அவங்க மூலமாக தான் அந்த மாநிலம் இன்னைக்கு முன்னோடி மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஞானம் கிருபை இவர்களுக்கு தான் கிடைக்கும். பாருங்க, எத்தனையோ விஞ்ஞானிகள் தேவ பிள்ளைகள், குறிப்பாக ஆபிரகாமின் சந்ததியில் உள்ளவர்கள் யூதர்கள் உண்டு. இதெல்லாம் பெரிய ஹை இதில் இருக்கிறாங்க. அறிவு, ஞானம் என கர்த்தருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் அந்த ஞானம் கிருபை என்று சொல்லுவது தேவன் கொடுக்கிறது. எனவே இந்த படிப்பு என்கிற விஷயம் வரும் பொழுது ஞானத்தில் வளர்கிற ஒரு அனுபவமும் கட்டாயமாக இருக்க வேண்டும். கவனம் செலுத்தி படிக்கிறவர்களுக்கு தான் அது வரும். சும்மா அப்படியே இந்த மக்கடித்து பரீட்சை மட்டும் எழுதி பாஸ் ஆகிறவங்களுக்கு இது வராது. கவனித்து படிப்பார்கள். வேலையில் போனாலும் அது என்ன, ஏன் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி இன்னும் முன்னேற்றலாம், என்ன செய்யலாம் என்ற கருத்து அவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் வளருவார்கள். எந்த ஃபீல்டானாலும் சரி, எந்த ஃபீல்டில் போனாலும் தேவ பிள்ளைகள் தான் உலகத்திற்கு நன்மையை கொண்டு வரக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஞானம் விவேகம் உங்களுக்கு வேணும். அதுக்கு நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். பைபிள் நல்லா வாசிக்கணும். வாசித்து அதுக்கு பிறகுதான் உங்களுடைய சப்ஜெக்ட்ல நீங்க போகணும். ஆகவே படிக்கிற பிள்ளைகள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, வேலை செய்யற பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கீங்க. 2 பேருக்கு இது தேவை. எந்த தொழிலில் ஈடுபட்டீங்க அதுல முன்னேறி வாங்க. அதுல சில மறுமலர்ச்சிகளை நீங்கள் கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜெபத்தோடு பண்ணும் பொழுது கர்த்தர் செய்வார். ஒருவேளை நீ ஒரு கட்டட தொழில் தான் செய்றீங்க, அந்த கட்டட தொழில எத்தனை முன்னேற்றங்கள் இந்த நாட்கள்ல வந்து கொண்டிருக்கிறது. விவசாயம் செய்றீங்களா, அதுல கூட எத்தனை முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது பாருங்க. ஆகையினால எந்த ஃபீல்ட்ல ஆனாலும் முன்னேற்றங்கள் வருவதற்கு தேவ பிள்ளைகள் காரணமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது தேவ பிள்ளைகளுக்கு அது ஒரு பிளஸிங் இருக்குது உங்க தலையில. அதை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நீங்க இருக்கிற ஃபீல்டில் நீங்க ஷைன் பண்ண முடியும். ஹல்லேலூயா. சரி, அப்போ ஆவியிலே வளரணும், ஞானத்தில் வளரணும், சரீரத்தில் வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 23, 24 ஆகிய வசனங்களில் ஒரு சம்பவம் நடந்தது. எலிசா தீர்க்கதரிசியை சில பிள்ளைகள் கிண்டல் பண்ணினார்கள். அந்த மனிதன் சபித்தார், அவர்கள் செத்து போனார்கள். ஆகவே பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், இவர்கள் விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் வீணான கிண்டல்கள், கேலி பேச்சுகள் இவைகளை செய்யக்கூடாது. நம்முடைய விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளை பரிகசிக்கிற தன்மைகள், அவர்களுக்கு அவர்களிடத்தில் வித்தியாசமாக நடந்து கூடக்கூடிய அந்த தன்மைகள் இருக்கக்கூடாது. நாம் பணிந்து இணங்கி நல்ல ஒரு சாட்சியோடு வாழும் பொழுது அது பிற்காலத்திலே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சில வேளைகளில் சிலர் ரொம்ப வேதனைப்படுத்தப்பட்டால் அவங்கள பேச்சில், வார்த்தையில் அல்லது செய்கையில் டீஸ் பண்ணால் அவங்க வேதனையோடு, அவங்களுக்குள்ள இருக்கிற வேதனை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏதாவது செய்யும்போது அவர்கள் வேதனையோடு சொல்லுகிற சில வார்த்தைகள் சாபமாக அது இறங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லியிருக்கு. ஆனால் காரணத்தோடு இட்டா அதுக்கு நம்ம ஆளாகக்கூடாது அல்லவா? ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டும். சில காரியங்களில் பார்க்கிறோம், சில ஆசிரியர்களை வேதனைப்படுத்துவார்கள். அவர்களை பாடம் சொல்லித்தர விட மாட்டாங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்துட்டு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார்கள். அப்படி சவுண்டு உண்டாக்குறது, சத்தம் போடுறது, டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, ஏதாச்சும் வாங்க. அந்த ஆசிரியர்கள் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க உள்ளம் ரொம்ப வேதனைப்படும். கண்டுபிடிச்சிருவாங்க இன்னார் தான் இதுக்கு காரணம், இன்னார் தான் இது. மனசு வேதனைப்படுவாங்க. அவர்கள் மனசு வேதனைப்படுறது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நான் அது எங்களுடைய பேட்சில் ஒரு அனுபவத்தோடு நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு குறிப்பாக ஒரு நபரை எனக்கு தெரியும். அவர் இந்த மாதிரி காரியங்களில் கொஞ்சம் முன்னிற்கக்கூடிய ஆள். நல்லா படித்து நல்ல அவர் பிஇ நல்ல ஒரு பெர்சன்டேஜில் முடித்த பிறகும் எல்லாருக்கும் தான் வேலை கிடைக்கும். இப்போ தான் வேலை கிடைக்க கஷ்டம். அந்த டைமில் அப்படி இல்லையே. இன்ஜினியரிங் முடித்தா வேலை உண்டு. வேலையே கிடைக்கல. என்னன்னு கேட்டால் என்ன, எல்லாம் இருக்குது, மார்க் இருக்குது, எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ இதனால தான் சில இடங்களில் சில கட்டுகள் விழுந்து போச்சுன்னா
அது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம ஆரம்பத்துல இருந்தே தேவையில்லாம யாரையும் வருத்தப்படுத்தக்கூடிய காரியம் இருக்கக்கூடாது. அது மாதிரி பெற்றோரை வருத்தப்படுத்துவதும் ரொம்ப மோசமான காரியம். அப்பா அம்மா 2 பேரையும் மதிப்பா வச்சிருக்கணும். சிலர் அப்பாவை மதிப்பாக அம்மாவை மதிக்க மாட்டாங்க, சிலர் அம்மாவை மதிப்பாக அப்பாவை மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஆகாத தன்மைகள். தகப்பனையும் தாயையும் 2 பேரையும் நம்ம மதிப்பாக வச்சிருந்தா தான் அது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுடைய வாய் திறந்து சொல்றாங்களோ இல்லையோ மனசுல இருக்கும். அந்த மனசு நல்லா இருக்கணும். தாய் தகப்பனுடைய மனசு பிள்ளைங்க மேல நல்லா இருக்கத்தக்கதாக பிள்ளைகள் நடந்து கொண்டால் அதுவே பெரிய ஆசீர்வாதம். அதுபோல வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களும் ஒரு சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைய குறித்து. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் அப்படி எல்லாருடைய ஒரு சந்தோஷத்தை வாங்குற பிள்ளைகள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அதுபோல ஊழியக்காரர்கள், உங்களை நடத்துகிறவர்கள், அவர்களுடைய சந்தோஷத்தையும் நீங்க வாங்கணும். எங்க எல்லா இடத்துலையும் அதான் முதல்ல ஒரு வசன வாசனம்ல, தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமா என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஓகே, யாருடைய ஒரு சாபத்தையோ வருத்தத்தையோ வேதனையோ நாம வாங்குறவர்களாய் இருக்கக்கூடாது. சரி, இதெல்லாம் அப்ப கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று பார்த்தோம். இனி பெற்றோருக்கு நேராக ஒரு சில காரியங்கள் நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வாசிக்கலாம். முதலாவது எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை பெற்றவர்களுக்கு எந்த காரியத்திலேயும் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். விசுவாசிகளாகிய பெற்றோரை உடையவர்கள் கொலோசையர் 3:20 படி எல்லா காரியத்திலேயும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றபடி கர்த்தருக்குள் என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6 படிக்கிறோம். கர்த்தருக்குள், சில வேளை கர்த்தருக்கு வெளியில் உள்ள காரியங்கள் சிலது இருக்கிறது. சில பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, அறிவு வந்துருச்சு. அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் விக்கிரகாராதனைக்கு நேராக இது பண்ணும் பொழுது இந்த பிள்ளைகள் சில வேளை அதற்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அதனால கர்த்தருக்குள் என்கிற வார்த்தை அங்கே அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்கு வெளியே உள்ள காரியங்களில் கம்பல் பண்ணப்படும் பொழுது பைபிள் நமக்கு ஒரு இடம் தருகிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். ஆனால் பொதுவான நிலையிலே பெற்றாருக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் கீழ்ப்படிந்தாக வேண்டும். சில வேளை பெற்றாருக்கு கீழ்ப்படிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக படிப்பு விஷயங்களிலே, வேலைக்கு அடுத்த விஷயங்களிலே, கல்யாண விஷயங்களிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிய சில பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஈசாக்கை போல கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, அப்பா என்னுடைய பெற்றோர் என்று சொல்லி அவர்களுக்கும் நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தால் கட்டாயமாக தேவன் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. ஈசாக்கு எப்பொழுதுமே கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். வாலிபத்திலே தகப்பன் கர்த்தர் சொன்னார் உன்னை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன வேளையில் கூட அவ்வளவு தூரம் ஒப்பு கொடுத்து அந்த பலிபீடத்தில் ஏறி படுத்து கொண்டான். அப்பா கத்தி வச்சு என்ன வெட்ட போறா தெரிஞ்ச பிறகு கூட ஒப்பு கொடுத்தான். என்ன பெரிய ஒப்பு கொடுத்தல்! அது வெறும் பெற்றோருக்கு ஒப்பு கொடுத்த மட்டுமல்ல, கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் அவனை ஒப்பு கொடுத்திருந்தான். அதே மாதிரி அவனுடைய கல்யாண பேச்சு வந்த பொழுதும் அந்த ஈசாக்கு அவன் ஜெபத்தில் இருந்தான். அவன் ஆண்டவர் சமூகத்திலே தியானம் செய்கிறவராய் இருந்தான். அவனுடைய தகப்பனார் அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தார். அழகாக அந்த தகப்பனார் பார்த்து அவரும் தேவ பயத்தோடு காரியங்களை செய்தார். எவ்வளவு அழகா இருந்தது பாருங்கள். அதுபோல இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் அந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். உங்கள் படிப்பு காரியங்கள் எதுவானாலும் பெற்றோருடைய ஆலோசனை நிச்சயமாக உங்களுக்கு வரும் நாட்களில் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா பெற்றோரிடத்திலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு அடிமை போல உட்கார்ந்துட்டு ஒண்ணு சொல்லாம பெற்றோர் சொல்ல கேட்கணும் அப்படி நான் சொல்லல. உங்களுக்கு இருக்கிற ஆசைகளை விருப்பங்களை அவங்கள்ட்ட சொல்லலாம். ஆனால் இறுதி தீர்மானம் பெற்றோர் எடுப்பார்கள். அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும்.
அதுக்கு பிறகு சண்டை போட்டு கொண்டு இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும் என்று சொல்லி அப்படி ஒரு நாளும் செய்யவே கூடாது. உங்களுடைய ஆசை விருப்பங்களை பெற்றோரிடத்தில் எந்த வயசிலும் நீங்க பேசணும், நேரடியாய் பேசணும், தகப்பன்கிட்ட பேசணும், தாயினிடத்திலே பேச வேண்டும். பேசி நாம் சொல்லுவோம், அதோடைய காரண காரியங்களையும் விளக்கி சொல்லுவோம். எல்லாம் சொல்லிட்டோம், அவங்க சில காரியங்கள் அப்புறம் சொல்றாங்க, இல்ல இது இப்படித்தான் அப்படி என்று சொல்லும் போது சரி பெரியவர்களுடைய ஆலோசனைக்கு விட்டு விடுவோம் என்று சொல்லி நாம் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வருங்காலத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கொடுப்பார். நீங்க சொல்ல, ஆண்டவரே உம்முடைய வசனம் இப்படி இருக்கிறதப்பா, எனக்கு இது பிடிக்கல அவங்க சொல்றது, ஆனால் உம்முடைய வசனத்தின்படி உமக்கு பயந்து நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லி நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நாளைக்கு ஆண்டவர் உங்களை அதே வழியில பெரிய மேன்மைக்குள்ளே கட்டாயம் கொண்டு வருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த காரியங்களெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். நம்மளாக போய் காரியங்களை செய்ய போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 2வது வசனம் 3வது வசனம் எபேசியர் 6. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. obey your parents, honor your parents. கனம் பண்ண வேண்டும். இது உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே 10 கற்பனைகளில் சொல்லப்பட்ட ஒன்று. யாத்திராகமம் 20 அது எழுதப்பட்டிருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், கனம் கீழ்ப்படிதல் ஒன்று. என கீழ்ப்படுகிறதுல 2 விதமா கீழ்ப்படியலாம்ல. ஒன்று ஒரு மதிப்பு கருதி கீழ்ப்படியலாம், இன்னொன்று பயம், அடிக்கு பயந்து கீழ்ப்படியலாம். ஆனா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள், நல்ல தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? அடிக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்களாய் அல்ல, பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாய் இருந்து அந்த நிலவரத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது. அதுதான் தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. பெற்றோர் அடிப்பார்கள் என்று சொல்லி மட்டும் சில பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். அப்படி பிள்ளைகள் பழகாமல், பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுகிற நிலையில், என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா அவங்க சொல்றாங்க அதுக்கு நான் கட்டாயமா கீழ்ப்படியணும் என்று பெற்றோரை கனம் பண்ணி கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். மற்றபடியும் கனம் பண்ணணும். பெற்றோரை எதுவும் தாறுமாறா பேசக்கூடாது, கனம் பண்ணணும். சில வீடுகளில் பார்க்குறேன், பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள், அம்மாவை வா போன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கவே கூடாது. பிள்ளைகள் அதை, பெற்றோரும் அதை திருத்தி கொடுக்கணும், பிள்ளைகளும் அதை கவனிக்கணும். வாங்க போங்கன்னு சொல்லி பேச பழக வேண்டும். சும்மா வா. ஏன்னா பொதுவாக அப்பா கணவன் தன் மனைவியை வா போன்னு பேசுறத பார்த்தே இந்த பிள்ளைகள் பழகுது. அதுல பழகி பிறகு வளரும் போதும் அப்படித்தான் செய்யுது. சரி, சின்ன குழந்தையில தெரியாம பேசிட்டு போகும், ஆனா வளரும் பொழுதும் சும்மா அப்படி பேசினா என்ன, சில எடியே எடியன்னு கூப்பிடலாமா, பிள்ளைகள் பெற்றார எடியன்னு கூப்பிட்டா சரியா இருக்குமா? அதெல்லாம் திருந்தணும், பழகணும். அப்போ அந்த பேச்சிலே ஒரு கனம் வரணும் இல்லையா? கட்டாயமாக ஒரு கனம், நம்ம வார்த்தையிலும் கனப்படுத்தணும், அது மாதிரி வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் கனப்படுத்தணும். ஒரு மாதிரி நடத்தக்கூடாது. வீட்டுக்குள்ள நடந்து கொள்ளுகிற முறைகளிலும் பெற்றார்னு சொல்ல ஒரு கனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். வீடு தான் நம்ம வீடு, நமக்கு ஃப்ரீடம் தான். இருந்தாலும் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அப்பா வருகிறார், எழும்பி இடம் கொடுக்கணும், இல்லை உட்கார்றீங்களான்னு கேட்கணும். வீடு உரிமை உள்ள இடம் தான், நம்ம உட்காரக்கூடாதுனால அப்பா வந்தோடனே நின்றுட்டே இருக்கணும் அப்படி இல்லை. ஆனாலும் அதில் ஒரு கனம் இருக்கிறது, கண்டிப்பாக ஒரு கனம் இருக்கிறது. அப்பா வந்தா அம்மா வந்தா அதுக்கெல்லாம் அந்த கனம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. அவ்விதமாக நம்ம செய்யும் பொழுது அது நன்றாக இருக்கும். சில பிள்ளைகள்லாம் சில குடும்பத்தில் பார்த்தா இந்த அம்மாவை பற்றி எந்த கவலையும் பிள்ளைகளுக்கு கிடையாது. எல்லாம் அம்மா சாப்பாடு வச்சு கொடுக்கணும், எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த அம்மா சாப்பிட்றாங்களான்னு கவனிக்க மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதாவது கடமை செய்து கொடுக்கணுமா? அந்த காலமே கிடையாது. இது வளர்ப்புலேயும் உள்ள தவறு தான். சிலர் எவ்வளவு சொன்னாலும் அந்தந்த சமயத்துக்கு பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்து பழக்க மாட்டாங்க. வீட்டில் அந்த டியூட்டிஸ் என்பது கொடுக்காம இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நிறைய கேடு இருக்குது. நாளைக்கு அவங்க எதிர்காலம் உங்களால் பாதிக்கப்படுது. நீங்கள் அன்பு கொடுக்கறது நல்லது. பிள்ளை படிக்குது அல்லது வேலை பார்க்குது, கஷ்டம், ஷிஃப்ட் டியூட்டி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றீங்க, சரிதான். எல்லாம் இருந்தாலும் இப்படியே வளர்த்தி விட்டா நாளைக்கு அது ரொம்ப தீமையை அனுபவிக்க போகுது, உங்களுக்கும் அது வேதனையா மாறப்போகுது. அதனால கட்டாயமாக அததுக்குள்ள நிலைமைக்கு தக்க சில டியூட்டி கொடுத்து தான் ஆகணும். பிள்ளைகளும் தயவு செய்து
பெற்றோர் சரி, அன்னைக்கு நான் சின்ன குழந்தையா இருந்தேன், என்னை தூக்கி சுமந்தாங்க, எனக்கு செய்ய வேண்டிய கடமை செய்தாங்க. இன்னைக்கு நான் வளர்ந்து வருகிறேன், என்னுடைய அப்பாவுக்கு தொழிலில் நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியும், விவசாயத்தில் அவர் கஷ்டப்படுறார், நான் என்ன செய்ய முடியும். கொஞ்சம் பிள்ளைகளே முன்னிக்கணும். முன்னின்று அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு தாங்குதலாக கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அம்மாவுக்கு வீட்டில் உள்ள கடமைகள், பொம்பளை பிள்ளைகள்லாம் அதை முக்கியமாக செய்யணும். பொம்பளை பிள்ளை இல்லாத வீட்டில் ஆம்பளை பையங்களும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படி ஒன்றும் சட்டம் கிடையாது, எல்லாருமே செய்யணும். பொம்பளை பிள்ளை இருந்தாலும் செய்யலாம், 2 பேரும் செய்யலாம், என்ன தப்பு, ஒன்றுமே கிடையாது. அவ்விதமாக நாம் அந்த ஒரு அதெல்லாம் ஹானர் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டும். வெளியே போனால் பேசும் பொழுது வரும் பொழுது ஒரு காரியங்கள் நடந்து கொள்ளும் பொழுதும் ஒரு கனம். இனி 3வது இன்னொரு கடமையை சொல்கிறேன். பெற்றோருக்கு நேராக பிள்ளைகளுடைய கடமையில் 1, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். 2வது உங்கள் பெற்றாரை என்ன செய்யுங்கள், கனம் பண்ணுங்கள். 3வது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. எந்த ஒரு குடும்பத்திலும் பிள்ளைகள் பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாய் பிரியமா இருக்கிறது. நான் போன சப்ஜெக்ட்லேயே கனம் பண்ணுகிறதுலே கொஞ்சம் தொடங்கினது இதில் உள்ளது. அப்போ பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? சின்ன பிள்ளையில தூக்கி வளர்த்தி இவ்வளவு தூரம் ஆளாக்கி விட்டிருக்கிறார்கள். இனி அந்த பெற்றாரை சுமக்க வேண்டியது இந்த பிள்ளையுடைய வேலை. இதான் ஆண்டவர் அப்படி ஒரு ஒன்றுக்கொன்று டிபெண்டாக வைத்திருக்கிறார். முதலாவது பிள்ளை பெற்றோரை சார்ந்திருக்குது, தானா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைய கம்ப்ளீட்டாக அந்த பெற்றோர் வளர்த்தி ஆளாக்குறாங்க. அப்புறம் பிள்ளை இப்போ சொந்த காலில் நிற்க படிச்சுட்டு அந்த டைமில் பெற்றோர் இப்போ தள்ளாட தொடங்குகிறார்கள். நல்லா இருந்த பெற்றோர் இப்போ அவங்க அந்த குழந்தையின் நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்குறாங்க. அவங்களுக்கு பலவீனம், அவங்களுக்கு எல்லா காரியம் செய்ய முடியாது. அப்படி வரும் பொழுது அன்றைக்கு சிறு பிள்ளையிலே என்னை தூக்கி வளர்த்தார்கள், இனி அவர்கள் வயதாகும் பொழுது நான் அவர்களை தூக்கி சுமக்கணும். இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஒழுங்கு. அல்லேலூயா. கண்டிப்பாக செய்யணும். எந்த பிள்ளையும் பெற்றோரிடத்திலே ஒரு சண்டை பிடிச்சிட்டு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பதில் நன்மையை செய்யாமல் இருக்கக்கூடாது. இதில் சில பெற்றோர் நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக நல்ல சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சில பெற்றோர் அப்படி இருக்க மாட்டார்கள். நேற்றைக்கு தானே நம்ம படித்தோம், உங்கள் எஜமான்கள் நல்ல குணம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் வேலைக்காரர்களை நீங்கள் கீழ்ப்படியுங்கள்னு பைபிள் எழுதியிருக்கு. அதே மாதிரி சில பெற்றோர் முரட்டு குணம் உள்ளவர்கள் உண்டு. பிள்ளைகளை விட்ட பட்சபாதம் பார்த்துருவாங்க, பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறதும் உண்டு. இதெல்லாம் இருக்கத்தான் செய்து, நான் தெரியாமல் பேசலை. என்ன இருந்தாலும் நமக்கு ஒன்றை நினைக்கணும், அந்த பெற்றோர் நம்மை சின்ன வயதிலிருந்து தூக்கி சுமந்து நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் கழுகி நம்மை ஒழுங்குபடுத்தி எவ்வளவோ நம்மை ஊட்டி தூக்கி சுமந்து வளர்த்தார்கள். அந்த ஒரு நன்றி, அந்த ஒரு இது நமக்குள்ள இருக்கணும். அவர்கள் அதுக்கு மேலே எத்தனை தீமை செய்தாலும் அதை நம்ம சகிக்கணும். என் பெற்றோர் என்னை வளர்த்தி, நான் அந்த உலகத்தில் வர காரணமாக இருந்தவர்கள் அவர்கள், என்னை வளர்த்தி ஆளாக்கினவர்கள் அவர்கள். அதை என்னைக்கும் யாரும் மறக்கக்கூடாது. மற்றபடி உள்ள காரியங்கள் அன்பாக பேசி சரி பண்ணக்கூடிய சரி பண்ணுங்க, முடியாட்டா விட்டுருங்க. அவர்கள் செய்கிற கஷ்டம், அவர்கள் கொடுக்குற கஷ்டத்தை நீங்க சகித்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு நாளைக்கு கட்டாயம் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. பெற்றோர் அப்படி மனப்பூர்வம் எந்த பிள்ளையாயிலும் கஷ்டப்படுத்தினாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பட்சபாதமா ஒரு பிள்ளைக்கு நிறைய கொடுத்துட்டு ஒரு பிள்ளை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா பிள்ளைகள் வருத்தப்படாதிருங்கள். அது அவர்கள் நல்லா செய்தா அவர்களுக்கு தெய்வ சமூகத்தில் நன்மையா இருக்கும். இல்லாட்டா அதுக்கு அவங்க கணக்கு கொடுக்கட்டும். நீங்க அவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதிருங்கள், அது உங்களுக்கு கேடானது. பதில் நன்மை செய்யுங்கள். சில வேளை வயசாகும் பொழுது பெற்றோரை கவனிக்கிறதுக்கு பிள்ளைகள் பங்கு போட்டு சீட்டு போட்டுட்டு இருக்கிறத பார்க்கலாம். என்ன சங்கடம். நான் கவனிக்கிறேன்னு முந்தி கொண்டு நிற்கணும். ஒவ்வொருவரும் அவங்க நிற்பானா இவங்க கவனிப்பானா, நான் ஒரு மாதம் வச்சேன்ல அவன் ஒரு மாதம் வச்சா என்ன, இப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எல்லாருமே என் வீட்டிலே நீ கேட்டப்பான்னு சொல்லணும். அதில் போட்டி வரணும். புரியுதா? நான் கவனிப்பேன்னு போட்டி வரணும், தள்ளி விடுறதுல போட்டி வரக்கூடாது.
அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம ஞானமா இருந்தா நாளைக்கு நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறது. நீங்கள் பெற்றோர்களுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், அது தேவனுக்கு முன்பாய் நன்மையும் பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல பண விஷயம், அன்னைக்கு சின்ன வயசுல இருக்கும் பொழுது அப்பா 10 கொடுங்க 5 கொடுங்க கேட்டு கேட்டு வாங்கிட்டு ஓடுவோம். இன்னைக்கு அப்பாவுக்கு யார் கொடுப்பா? அவர் நீங்க அன்னைக்கு சின்ன பிள்ளை இருக்கும்போது அப்பாவிட்ட போய் அப்பா எனக்கு 10 கொடுங்க 5 கொடுங்கன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு பின்னால் மோனே குடுறான்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு வைக்கவே கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கினார்கள். அவர்களுக்கு என்ன தேவை இருக்கு, அப்பா அம்மாவுக்கு என்ன செலவுக்கு என்ன வேணும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் கேட்கிற நிலைக்கு ஒருத்தரும் வைக்கக்கூடாது, நாம கொடுக்கணும். கூடி போனா என்ன இருக்கட்டும், அவங்க கையில் இருக்கட்டும், அவருக்கு இவ்வளவுதான் தேவை, அதுக்கு மேல என்னத்துக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவர் சந்தோஷமா வச்சிருக்கட்டும், வச்சு அவருக்கு பிரியம் உள்ளவர்களுக்கு கொடுத்தாலும் தப்பு இல்லை. நமக்கு ஒரு கடமை, நாம் அதை செய்வதை சந்தோஷமா செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சொத்தெல்லாம் பங்கு போட்டு கொடுத்தாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆளாளுக்கு. அதுக்கு பிறகும் நீங்க பெருந்தன்மையா தான் இருக்கணும். அவர்களுக்குன்னு ஒரு பங்கு வச்சிருப்பாங்க, வச்சிருந்தாலும் அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு கடமை உண்டுல்லவா? சரியா? அப்பாவு நாங்க 3 பிள்ளைகள் இருக்கோம், 4 தான் பங்கு வச்சு, ஒரு பங்கு அங்கதான் இருக்கு அப்பா அம்மாக்கு. காலத்துக்கு பிறகுதான் அது ஷேர் ஆகும். அதனால இப்ப அவங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, நான் என் காரியத்தை வச்சு நான் என்ன என் காரியத்தை பாக்குறேன் அப்படி கூட சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஷேர் அவங்க பண்ணி வச்சிருந்தா கூட நமக்கு ஒரு கடமை இருக்கு. எனக்கு கிடைத்ததில் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் என்ன கொடுக்கிறேன், கண்டிப்பாக எல்லாரும் அதை செய்யணும். ஆண்டவருக்கு நம்ம காணிக்க கொடுக்கிறோம், அதுக்கு அடுத்த ஸ்தானம் பெற்றோராக்கும். அதுக்கு அடுத்த ஸ்தானம் பெற்றோர். கர்த்தருக்கு காணிக்க ஒழுங்கா செலுத்துறது மாதிரி அடுத்தது மாதந்தோறும் நமக்கு உள்ளதுல எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்தா அந்த சந்தோஷம் நிச்சயமாக செய்யணும். இனி சரீர பிரகாரமாய் கவனிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, அதிலும் நாம் கட்டாயம் அதை கவனித்தாக வேண்டும். சில இடங்கள்லாம் சும்மா கொண்டு எங்கேயாவது யார் கையிலையாவது தள்ளிட்டு போக பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம செய்யாம அதை நாம் சுமந்தோம் என்றால் அதற்கு பின்னால ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உண்டு. சரி, இந்த 3 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். இனி பெற்றோருடைய காரியம் நான் வேகமாக வாசிக்கவில்லை, ஒவ்வொன்றாக நான் சொல்லி விடுகிறேன். பெற்றோர் முதலாவது பிள்ளைகளுக்கு நேராய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பெற்றோர் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர் செய்ய வேண்டிய காரியத்திலே 1 சாமுவேல் 1:23 சொல்லுகிறது, பிள்ளைகளுக்கு பாலூட்டி வளர்த்த வேண்டும்னு சொல்லுது. இது கூட இந்த காலத்தில் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும்னு பைபிளே நமக்கு அழகாக சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று லூக்கா 11:13 சொல்லுகிறது. சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு நல்லது எது என்று கண்டு பெற்றோர் என்ன செய்யணுமா, அதையெல்லாம் கொடுக்க வேண்டும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் சொல்லுகிறார். அதை கட்டாயம் நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, ஆகார விஷயத்தில் எப்படி, பொருட்கள் விஷயத்தில் எப்படி, பிள்ளைகளுக்கு சரீரத்துக்கு நல்லது எது கெட்டது எது, பிள்ளைகளுக்கு பொருள் விஷயத்தில் இந்த பொருளை வாங்கி கொடுத்தா அது நல்ல பிள்ளையா வளரும், இந்த பொருள் அந்த பிள்ளையை கெடுக்கும். இதெல்லாம் நம்ம கவனித்து செய்யணும். பிள்ளை எங்கே விடலாம் எங்கே விடக்கூடாது, யாரோட பழக விடலாம் யாரோட பழக விடக்கூடாது. இப்படிப்பட்ட நல்ல ஈவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 1:39 சொல்லுகிறது, ஒருவன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை சுமக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்தது ஆதியாகமம் 18:19 சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தரின் வழிகளை சொல்லிக் கொடுப்பான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமோடு கர்த்தர் ஏன் பேசுகிறார்? அவன் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தரின் வழிகளை சொல்லிக் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் ஆபிரகாமுக்கு எல்லா வெளிப்பாடுகளையும் கொடுக்கிறாராம். அப்போ ஒரு விசுவாசியாகிய தகப்பன், விசுவாசியாகிய தாய், நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேத உபதேசங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து நம்பிக்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கட்டாயமா செய்ய வேண்டிய காரியம். யாத்ராகமம் 10:2 அதை சொல்லுகிறார், எகிப்தில் நடந்ததை உங்கள் பிள்ளைகள் செவி கேட்க அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று திரும்ப மோசையை கொண்டு சொல்லுகிறார். எகிப்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பா, என்னை பற்றி அவன் அறியணும், மறந்துடக்கூடாது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 78:6 அது சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இன்னொரு அருமையான காரியம், லூக்கா 11:7 ஒருவன்கிட்ட போய் ராத்திரி கடன் வாங்க போறான். அப்போ அவன் கதவு தட்டும் பொழுது சொல்றான், எப்பா இப்போ வந்து கதவு தட்டுறியே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு என்ன செய்திருக்கிறார்கள், படுத்திருக்கிறார்கள். எவ்வளவு அழகான குடும்பம் பார்த்தீங்களா? பிள்ளைகள் குறித்த நேரத்தில் வீட்டில் வந்து விடுகிறார்கள், எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள ஒழுங்கா படுத்து தூங்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல ஒரு பழக்கம். சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளை வீட்டுக்குள் வர வேண்டிய நேரம் வீட்டுக்குள் வரணும், பெற்றோரோடு அவர்களுடைய அன்பின் கரிசனையிலே பராமரிப்பிலே வைத்தே வளர்த்துகிற ஒரு அருமையான காரியம். சின்ன வயசுல என்ன பண்ணிடுவாங்க, எங்கேயாவது விட்டு வளர்த்துவாங்க. நான் இன்னாரு சொந்தக்காரங்க தான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொந்தக்காரங்க கோவப்பட்டுறாதீங்க என்கிட்ட, உங்கள்ட்ட ஒரு வருத்தமும் இல்லை. சொந்தக்காரங்களா இருந்தாலும் நான் சித்திக்கிட்ட இடந்து உறங்க, மாமிகிட்ட இடந்து உறங்க, சரி ஓகே போ விட்டுருவார்கள். இது தவறு. பெற்றோரிடத்தில் பிள்ளை இருக்கணும், அப்போதான் அது ஒரு ஒழுங்கில் வரும். இல்லைன்னா இப்படியே பழகி 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 போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வளர்ந்த பிள்ளைகளை பார்த்தா இஷ்டத்துக்கு வாரது, அப்படியெல்லாம் எந்த பிள்ளையும் இருக்கக்கூடாது, பெற்றோரும் அதை அனுமதிக்கக்கூடாது. வீட்டில் ஒரு ஒழுங்கு இருக்கணும், எந்த ஒரு இதுக்கும் ஒரு ஒழுங்கு உண்டு. இத்தனை மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும், கண்டிப்பாக வரணும். சாப்பாடு இந்த நேரம் சாப்பிடணும். நீ ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டைமுக்கு வருவார்கள், அப்படியே வசதி போல சாப்பிடுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் இந்த தாய் சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குடும்ப ஜெபமும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஒரு ஒழுங்கான சாப்பாட்டுக்கு டைம் கிடையாது, ஜெபத்துக்கு டைம் கிடையாது, தூக்கத்துக்கு டைம் கிடையாது. பாருங்க, ஒரு புருஷனும் மனைவியும் நல்ல ஒரு விசுவாசிகள், அவங்க குழந்தையும் கிடையாது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவங்க டிசிப்ளினை பார்க்கணும், எல்லாம் பக்கத்தில் நெருங்க முடியாது, அந்த மாதிரி டிசிப்ளின். ஒரு நாள் வீட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் சொல்கிறாங்க, அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். 10 மணிக்கு புருஷ மனைவி 2 பேர் தான் வீட்டில், 10 மணினா லைட் ஆஃப் பண்ணியிருக்கணும், படுத்துடணும். அப்புறம் ஒரு மூச்சு பேச்சு பேசக்கூடாது, தூக்கம் வராட்டாலும் கணவன் மனைவிக்குள்ளே என்ன செய்யக்கூடாதான், பேசக்கூடாதான். 10 மணிக்கு கரெக்டாக படுத்துடணும். காலைல 4 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணணும். அவர் இப்போ உலகத்தில் இல்லை, போயிட்டாரு, ஆனால் கடைசி வரை அதை கடைபிடிச்சார். அவங்களும் நல்லா ஒத்துழைச்சி 2 பேரும் அருமையாக இருந்தாங்க. பாருங்க, அப்போது எல்லாத்துக்கும் அது கொஞ்சம் ஒருவேளை நமக்கு ரொம்ப இதாக தெரியும், ஆனால் சில ஒழுங்குகள் கண்டிப்பாக தேவை. சாப்பாட்டுக்கு டைம் இருக்கணும், ஜெபத்துக்கு டைம் இருக்கணும், தூங்குறதுக்கும் டைம் இருக்கணும். அப்போ தான் எல்லாமே ஒரு ஒழுங்குல. இப்படியே நம்ம இப்போ குடும்பத்தை பிள்ளைகளை வளர்த்தோன்னா நாளைக்கும் அதுகளுக்கு அந்த ஒழுங்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா ஒரு ஒழுங்கினமான வாழ்க்கை தான் போகும். இன்னொன்று, நம்மளோட இருக்கணும் நம்ம பிள்ளைகள். எங்கேயாவது போச்சு வந்து அப்படி உள்ள சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. இது பெற்றோருடைய வேலை. பிள்ளை எந்த வழியில் நடக்கணும் என்று பிள்ளைக்கு தெரியாது, பெற்றோருக்கு தான் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டும். கல்யாணம் வர நடத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடத்தணும். ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்குது, அது சொல்லி கொடுத்து எது தவறு எது சரி, எதில் போனால் நமக்கு நல்லது கிடைக்கும், எதில் போனால் கெட்டது ஆகிடும், எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து உரிமையோடு பிள்ளைகளும் வளர வளர அந்த உரிமையை கொடுங்க. சின்ன பிள்ளையில உரிமையோடு பெற்றோர் சொல்லி தருவார்கள். கொஞ்சம் வாலிபத்தில் வரும்பொழுது பெற்றோரும் கொஞ்சம் தயங்குவாங்க. பையன்கிட்ட எல்லாம் சொன்னால் அவன் கஷ்டமாக நினைப்பானோ, பிள்ளைகிட்ட எல்லாம் சொன்னால் கஷ்டமாக நினைப்பாளோன்னு கொஞ்சம் நினைப்பாங்க. அந்த தயக்கத்துக்கு பெற்றோருக்கு இடம் கொடுக்காம நீங்கள் நல்ல ஒரு இதில் இடம் கொடுங்கள். அப்போ நீங்கள் அதை அன்பாக கேட்டு எடுத்துக்கொள்ளுகிறது அவர்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கும், இன்னும் தைரியத்தை கொடுக்கும். என்ன எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லித்தாரது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் அவர்களை கண்டிப்பாக நடத்தியாக வேண்டும். இந்த நடத்துகிறது என்று சொல்லும் பொழுது வேதத்தின் வழியில் நடத்தணும். அது மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது. இந்த சமுதாய ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கணும், குடும்ப ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கணும், எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தானே தெரியும். சொல்லிக் கொடுக்காமல் இருந்து விட்டு ஒவ்வொரு சமயம் அவர்கள் தவறு செய்யும் பொழுது உடனே மன வருத்தப்படுகிறது, பிரச்சனை வருகிறது, உறவு சிக்கல்கள் வருகிறது, இதெல்லாம் நடக்குது. நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியவைகளை சொல்லிக் கொடுத்தா இன்னைக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நிறைய பிரச்சனை காரணம் நம்ம கரெக்டாக சொல்லிக் கொடுக்காது. அது உண்மை, பெற்றோரிடத்தில் இருக்கிற ஒரு ஃபால்ட்டு. பிள்ளை தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம், தெரியாது. அந்தந்த வயதுக்கு தக்க சில காரியங்களை சொல்லி, ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாண வீட்டில் கூட்டிகிட்டு போனால் அங்கே எப்படி நடந்துக்கிடணும் சொல்லி கொடுத்தோமா? யார்கிட்ட எப்படி நடக்கணும், குடும்ப சூழ்நிலை என்ன உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தாவீது ராஜா சாலமோன்ட்ட சொல்றாரு, ராஜ பொறுப்பை கொடுக்கும் பொழுது எல்லாம் சொல்லிக் கொடுக்க. ஒரு சில ஆளுகளை பற்றி கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறேன், இப்போ கொஞ்சம் கவனமா இரு, ஏன்னா நான் பாடுபட்டாச்சு, இனி அவனும் பாடுபட்டுறக்கூடாதுன்னு சொல்றாரு, தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு சொல்லி இந்த கோழு குண்டனி அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நான் சொல்றேன்னு நினைச்சுறாங்க, பகையை வளர்த்துறது அதல்ல. சில காரியங்களில் நாம் ஞானமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளை ஞானமாக அவர்கள் செய்வதற்கு அந்தந்த நிலைக்கு தக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கும் புரியும். ஆகையினாலே பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக அவர்களை நடத்த வேண்டிய வழியில் சொல்லிக் கொடுக்க வேண்டியவளை சொல்லிக் கொடுத்து கண்டிப்பாக நாம் வளர்த்த வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பழக்க வழக்கங்கள், இந்த சாப்பிட்றது கூட சின்ன பிள்ளைகளில் எப்படி சாப்பிடணும், சும்மா வாரி தின்னல வாரி தின்னது தெரியும், ஆனால் அது எப்படி டேபிளில் எப்படி உட்காரணும், எச்சி எங்கே வைக்கணும், சாப்பாடு என்ன ஒழுங்கு, முதல்ல என்ன சாப்பிடணும், அடுத்து என்ன சாப்பிடணும், நிறைய ஒழுங்கு நமக்கு இருக்கு இல்லையா? இதெல்லாம் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கு. எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தா தானே அதுகளுக்கு தெரியும். சாப்பிடும் போதே கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குனா அது தெரியும். அது மாதிரிலாம் பல காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தை எப்படி சுத்தமாக வைக்கணும் சின்னதுலேருந்தே பழக்கி விட்டால் அது நாளைக்கும் சொல்லலாம். உடை எப்படி ஒழுங்காக உடுத்தணும் தெரியாது, அது பார்க்கும். அந்த இவங்க எப்படி உடுத்திருக்காங்க, அந்த பையன் எப்படி கொடுத்துருக்கான், இந்த பிள்ளை எப்படி கொடுத்துருக்கா, அப்படி போகும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கலப்பா, நமக்கு பைபிள்லேயே ஒழுங்குகள் இருக்குது, நம்ம தேவ பிள்ளைகளாக்கும் இப்படி இருக்கணும், அதுக்கு மேலே பாரு நம்ம குடும்பம் சமுதாயம் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர் புரிஞ்சு அதுக்கு தக்கதாக நிற்பார்கள். அப்படி இல்லாமல் போனால் அதனால் வர்ற தீமை என்ன, இவைகளை நாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா விஷயத்திலும் நடை உடை பாவனைகளில் சொல்லி கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. அடுத்தது நீதிமொழி 22:15 சொல்லுது, பிள்ளையின் நெஞ்சிலே மதீனம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அவனை விட்டு என்ன செய்யும், அகற்றும். பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது வீட்டில் ஒரு பிரம்பு வாங்கி வைக்கணும். பைபிள் சொல்றது, அதனால தான் நான் சொல்றேன், இல்லை எனக்கு பிள்ளைகள் மேலே கோபத்திலேயே சொல்றேன். பைபிள் சொல்லுது, ஒரு சின்ன பிள்ளைகளை போட்டு அடிச்சு நொறுக்கிறாதீங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் பொழுது கட்டாயமாக ஒரு சின்ன அதுக்கு தக்க உள்ள பரம்பு, இந்த மாடடிக்கிற பரம்பு மாதிரி சில வீட்டில் வச்சுருப்பார்கள், அப்படி வேண்டாம், அதுக்கு தக்க உள்ள ஒன்றை வச்சுட்டு, ஏன்னா பைபிளே சொல்லுது. அப்போது சில இடத்துல சிலது கொடுத்தா தான் அதுகளுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு இது இல்லாமல் வளர்ந்து போயிடும், பிறகு பின்னால் நம்ம திருத்த முடியாது. அதுக்குள்ள ஸ்டேஜ் உண்டு. அதுக்காக வாலிபர்களை போய் கம்பெடுத்து அடிச்சு நிற்காதீங்க. அது ஒரு ஸ்டேஜ் தாண்டுனா அதுக்கு பிறகு கம்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜுக்கு தான், அந்த ஸ்டேஜுக்கு அதுகளுக்கு ஒன்றும் புத்தீனம் ஒட்டி இருக்கும் மனசில், ஒன்றும் விளங்கவும் செய்யாது புரியவும் செய்யாது. சில இடத்துல ஒன்று கொடுத்தா தான் அதுகளுக்கு புரியும். அந்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், கம்பு பயன்படுத்தத்தான் வேண்டும். 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. ஆனால் எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் தண்டிக்க கூடாது. பொதுவான ஒழுங்கு நம்ம கடைபிடிக்க வேண்டியதுன்னா முதல்ல சொல்லி கொடுக்கணும். தெரியாது இல்லையா, ஃபஸ்ட்டு ஆலோசனை நல்லா சொல்லி கொடுக்கணும். பாரு இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்தால் இந்த தீமை நடக்கும், அப்படி கிளியராக சொல்லி கொடுத்துடணும். அடுத்தது எச்சரிப்பு, ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. சொல்லி கொடுத்து உடனே செய்யாட்ட உடனே போய் அடிக்க போவது கூட ஒரு வாய்ப்போ 2 வாய்ப்போ கொடுக்கணும். அது எச்சரிப்பு. டேய் நான் நேற்றுக்கே சொன்னேன், நீ இன்னும் இப்படி இருக்க, இனி இன்னும் அடிப்பேன், நான் இனி திரும்ப செய்தேன்னா அடிப்பேன். அப்படி ஒரு தடவையோ 2 தடவையோ எச்சரிப்பு கொடுக்கலாம். பிறகு ஒன்று கொடுக்கணும். அடிப்பேன்னு சொன்னால் பிறகு அதுக்கப்புறம் செய்தால் என்ன செய்யணும், ஒன்று கொடுக்கணும். அப்போ தான், இல்லைன்னா அப்பா அடிப்பேன்னு சொல்லுவார், ஒன்றும் அடிக்க மாட்டார். பிறகு எச்சரிப்புக்கும் பயம் இருக்காது, ஒன்றுக்கும் பயம் இருக்காது. இப்போ நம்ம சொன்னது போல் ஒன்று செய்துட்டா அதுக்கு பிறகு சரி, அப்பா முதல்ல சொல்லும் போதே நான் கீழ்ப்படியணும், அம்மா சொல்லும் போதே நான் கீழ்ப்படியணும், இல்லாட்டா அடுத்து எனக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், அடி கிடைக்கும். இது கண்டிப்பாக இதுதான் அந்த ஒழுங்கு. பொதுவாக முதல்ல ஆலோசனை சொல்லி கொடுக்கறது, அடுத்தது ஒரு எச்சரிப்பு, ஒரு வார்னிங், அதுக்கு பிறகு ஒரு பனிஷ்மெண்ட் அது கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்படி கொடுக்கும்போது பிள்ளைகள் திருந்தோம். இப்படி பைபிள் நமக்கு சொல்லுது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் கூட இந்த சொல்லி கொடுக்குற விஷயத்தில் 1 தெசலோனிக்கேயர் 2:12 பவுல் சொல்லுகிறார். அவர் வேற விஷயத்துக்காக எழுதுறார், இருந்தாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். தகப்பன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுவது போல நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் விசுவாசிகளுக்கு சொல்றாரு, அது நம்ம சப்ஜெக்ட் இல்லை. தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்றது, டீச் பண்றது. ஒரு விசுவாசிக்கு அவர் தெய்வீக வழிகளை சொல்லி 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 கொடுப்பாராம். அப்போ அது போல சொல்ல, நான் ஒவ்வொருவனுக்கும் தகப்பன் பிள்ளைக்கு புத்தி சொல்றது போல நான் சொல்லி தந்தேன். அப்போ அது மறுபக்கம் தகப்பன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணுமே, எல்லாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணும், உட்காந்து ஃப்ரீயாக டைம் எடுத்து
பிள்ளைகளுக்கு பேசும் பொழுது எல்லா அந்தந்த சந்தர்ப்பம் வரும். பிள்ளை ஒரு கதையை சொல்லும், ஸ்கூலில் உள்ள காலேஜில் உள்ள ஒரு கதையை சொல்லும்போது அதுக்கு தகுந்த காரியத்தை அதில் சொல்லணும். அப்படியே நம்ம சொல்லி கொடுத்து வந்தால் அது ரொம்ப பின்னால் ஆசீர்வாதமாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து எபேசியர் 6:4 சொல்லுகிறது, வாசிங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கோபப்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை சும்மா போட்டு எரிச்சல் ஊட்டிட்டு இதாக்கிட்டே இருக்கக்கூடாது. திட்டனற்று போயிடும். அந்த கொலோசியர்லாம் அது சொல்லியிருக்கு 3:21. பிள்ளைகளை ஆலோசனை கொடுக்கணும், எச்சரிக்கணும், தண்டிக்கணும், அதோட விட்டுறணும். சும்மா போட்டு தொணன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணி எரிச்சல் உண்டாக்கி, சில பெற்றோருக்கு இது ஒரு மோசமான குணம். சும்மா தொணத்துக்கிட்டு இருந்தால் எந்த பிள்ளையும் திருந்தாது, திடனட்டு போயிடும். உதாரணமாக சில அம்மாமார் ஓவர் ஆலோசனையில் இறங்கிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இது எரிச்சலாக மாறும். எங்கள் அம்மா சும்மா இது தானா, வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னா அப்புறம் எப்படி அதுகளுக்கு திடனே அற்று போயிடும். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல மனசு தான், ஆனால் ஓவராக நீங்கள் சும்மா எப்போ பார்த்தாலும் அதுகள்கிட்ட குற்றத்தையே திருத்தி இருந்தீங்கன்னா சரி வராது. அதை கவனித்துக்கொள்ளணும். திடனற்று போக செய்யக்கூடாது. கோபம் ஊட்டுகிற ஒரு நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்முடைய பேச்சு ஞானமாக இருக்கணும், நம்ம செயல்படுகிறது ஞானமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் நம்ம எச்சரிப்பை கொடுக்குறோன்னா அதை விட அதிகமாக அன்பை கொடுக்கணும். அன்பு இருக்கு உள்ளத்தில், அதை கொடுக்கணும். அன்பு எந்த பெற்றோருக்கு உள்ளத்தில் இல்லை? பிள்ளைகள் மேலே எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகள்கிட்ட அன்பு இருக்குது. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னா, எத்தனை பேர் அதை வெளியே காட்ட மாட்டாங்க. பிள்ளைகள்கிட்ட காட்ட மாட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகள்கிட்ட காட்டணும். அது நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய செய்கையிலும் நாம் நடந்து கொள்ளுகிற முறையிலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ அந்த அன்பு அங்கே போயிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு ஒரு கடிந்து கொள்ளுதல் போனாலும் அதுக்கு அது பெரிய இதாக இருக்காது. சும்மா எரிச்சல் ஊட்டி கொண்டு கோபப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி 1 தீமோத்தேயு 3:4 3:12 ஊழியக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளை அதிக கவனத்தோடு வளர்க்க வேண்டும் என்று தெளிவாய் சொல்லியிருக்கு. கண்காணியானவன் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் என்ன செய்யணுமா? வளர்த்தணும். அது மாதிரி உதவிக்காரரான ஊழியர்கள் அவர்களும் தங்கள் பிள்ளைகளை நன்றாய் விசாரித்து சரியா என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். ஏன்னா ஊழியர்கள் நம்ம முன்னால் நிற்கக்கூடியவங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லா நல்லொழுக்கத்திலும் கட்டாயமாய் கவனித்து நடத்தியாக வேண்டும். இன்னும் நீதிமொழிகள் 13:22 சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். 2 கொரிந்தியர் 12:14 சொல்லுது, பெற்றோரே பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனத்திலும் பார்க்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறோம்? முதலாவது ஜெபம் என்று சொல்வது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், எல்லாரும் செய்யக்கூடியது. பிள்ளைகளுக்காக நல்ல பெற்றோர் ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள். நீங்கள் கடந்து போனாலும் அந்த ஜெபம் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக நிற்கும். அப்புறம் பிள்ளைகளுக்குள் விசுவாசம், பரிசுத்தம் போன்ற இந்த நல்ல பொக்கிஷங்களை ஊட்டிட்டு போயிட்டோம்னா நம்ம கடந்து போனாலும் பிள்ளைகள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பைசா கையில் இல்லாமல் இருந்தால் கூட விசுவாசம் உள்ளத்தில் இருந்துன்னா அந்த பிள்ளை எப்பவும் என்ன செய்து கொள்ளும்? பிழைத்து கொள்ளும். அப்போ இந்த பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம், முக்கியமாக விசுவாசம் தான். விசுவாசத்தை உள்ள ஊட்டி வளர்த்துட்டோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய பொக்கிஷம். அதை சேர்த்து வச்சாச்சு, அதுக்கு உள்ளத்திலே அதை சேர்த்து வச்சு கொடுத்துட்டோம். அது எங்கே போனாலும் நிலை நிற்கும். கர்த்தருக்குள்ளும் நிலை நிற்கும், பூமிக்குரிய விஷயத்திலும் அது நிலை நிற்கும். பயப்பட தேவையே இல்லை. ஜெபம் பிள்ளைகளுக்காக நல்லா பண்ணணும், விசுவாசத்தை பிள்ளைகளுக்குள்ள நல்லா ஊட்டணும். அதோடு கூட இந்த தெய்வ பக்திக்குரிய காரியங்கள் எவ்வளோ ஊட்ட முடியுமோ ஊட்டிட்டோன்னா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இனி இதுக்கு மேலே உழைக்கிற நீங்கள் உங்களுடைய வருமானங்களில் பிள்ளைகளுடைய பிற்கால காரியத்திற்காக சேர்த்து வைக்கிற காரியத்தையும் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்து விட்டு போன சொத்து சுதந்திரங்கள் எல்லாம் உங்கள் பீரியடில் விற்று அழித்து முடித்திடக்கூடாது. அது தொடர வேண்டியது இருக்கிறது. கிடைத்ததை இன்னும் பெருசாக்குறது தான் நீங்கள் செய்யணுமே தவிர கிடைச்சதை இது குறைச்சி முடிச்சிடலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கையில் எது கிடைத்ததோ மேக் இட் பெஸ்ட் அண்ட் கிவ் இட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதுதான் நம்முடைய பிரின்சிபிளாக இருக்கணும். உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா ஒரு சொத்தை கொடுத்துட்டு போனாங்களா, அந்த சொத்தை மேக் இட் பெஸ்ட், அதை நல்லதா இன்னும் நல்ல பயனுள்ள சொத்தாக மாற்றுங்க. கிவ் இட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு கொடுங்க. அப்படி இருக்கணும்.
இப்போ விற்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. விற்றா அது அதுக்குள்ள அடுத்த ஒரு பிரயோஜனத்துக்காகத்தான் நாம் இதை விற்கணும். விற்று அதை கீழ்நோக்கி கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி ஒரு மேன்மையான நிலைக்கு நாம் கண்டிப்பாக கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம கையில் எது கிடைக்குதோ, ஒன்றில் பெற்றோருடைய கையிலேருந்து கிடைக்கும், இல்லைன்னா நாம சம்பாதித்து நம்முடைய கை வழியாக வரும். ரெண்டும் தேவன் தருகிறது தான். அப்போ இந்த ரெண்டு விதமாக வந்ததையும் நம்ம நல்ல முறையில் காப்பாற்றி நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்துட்டு போகணும். ஒன்று. இன்னொன்று, கிறிஸ்தவ இதில் அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இருக்குது. எல்லாம் நமக்கு தான், நம்ம பிள்ளைகளுக்கு தான் சேர்த்து வைக்கிறது இல்லை, கர்த்தருக்காக கொடுக்குற ஒரு பெரிய காரியம் இருக்குது. அது இதில் அடிபட்டு போகல இந்த பேச்சில். இது பெற்றோர் பிள்ளைகள்னு பேசும்பொழுது இது வேணும். சும்மா லேவிஷா இஷ்டத்துக்கு அப்படி வாரி வீசி செலவு பண்ணிட்டு ஒன்றும் பிள்ளைகளுக்கு வைக்காம போகிறது அது தப்பு. அதனால கர்த்தருக்குள்ளதையும் எல்லாம் சேர்த்து பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போறேன்னு சொன்னால் அதுவும் சரியில்லை. அது வேற. அந்த காரியத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும், கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. அதே வேளையிலே பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பது பெற்றாருடைய கடமை. எல்லாம் அழித்து நம்ம இது பண்ணிடக்கூடாது. ஸ்தோத்திரம். யோவேல் 2:10 சொல்லுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஆசரிப்பை கூறுங்கள், பிள்ளைகளையும் சேருங்கள். அப்போ சபையை பரிசுத்தப்படுத்தணும், சிறப்பு உபவாசங்கள் அல்லது ஆசரிப்புகளை கூறணும். அதுக்கு பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட என்ன செய்யணும்? கூப்பிடணும். எத்தனை பேர் பிள்ளைகளை கொண்டு வரீங்க ஜெபத்துக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா ஜெபத்துக்கும் கொண்டு வர முடியாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகளும் வரணும். இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். வந்து உட்காரும் பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதம். பிள்ளைகளையும் கூட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வேகமாக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியம். இதுவரைக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பார்த்தோம், டுவர்ட்ஸ் சில்ட்ரன். இனி பெற்றோர் டுவர்ட்ஸ் காட் ஃபார் சில்ட்ரன், சில்ட்ரனுக்காக, பிள்ளைகளுக்காக தேவனுக்கு நேராக என்ன செய்யணும் அப்படின்னு உள்ளதை வேகமாக நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அன்னாள் சொன்னாள். 1 சாமுவேல் 1:27, இந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரிடத்தில் என்ன செய்தேன்? விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணேன். ஒரு பிள்ளை வேண்டும்னு சொல்லி அவ ஜோம் பண்ணா. பிள்ளை பிறக்கிறதுனால பிள்ளை புத்திர பாக்கியத்துக்காக ஜோம் பண்ணினாள். அடுத்தது புத்திர பாக்கியம் கிடைச்சிருச்சு. வயிற்றுல பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா 1:41, எலிசபெத்தும் மரியாளும் சந்தித்த பொழுது வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன செஞ்சிச்சான்? துள்ளிற்று. பாருங்க, பிள்ளைய வயிற்றுல சுமக்கும் பொழுதே ஆவியில நிறைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பெற்றோருக்கு எவ்வளோ முக்கியமான காரியங்கள் பாருங்க. பிள்ளைக்காக ஜோம் பண்ணி ஒரு பிள்ளை புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது வயத்தில் இருக்கும் பொழுதே இவங்க எப்படி இருக்காங்க? ஆவியில நிறைகிறவர்களா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆசீர்வாதமான ஆரோக்கியமான பிள்ளையை ஆரோக்கியமான நிலையில் பெற்றெடுப்பார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் சிம்பிளான மேட்டர், ஆனால் ப்ராக்டிக்கல் நடைமுறையான உண்மைகள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்புறம் 127:4 என்ன சொல்லுது சங்கீதம்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த அறிவை வைத்துக்கொண்டு நியாயாதிபதிகள் 13:12 படி இந்த பிள்ளையை எப்படி வளர்த்த வேண்டும் என்று மனோவாவும் மனைவியும் கேட்டது போல கேட்கணும். இப்போ பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? நமக்கு இந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்து விட்டேன். அப்போ இது கர்த்தர் எனக்கு தந்த சுதந்திரம். இந்த கர்த்தர் தந்த சுதந்திரத்தை எப்படி வளர்த்த வேண்டும்? ஏன்னா கர்த்தர் தந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தின்படி வளர்த்தணும். அதனால கர்த்தரிடத்தில் கேட்கிறோம், கர்த்தாவே இந்த பிள்ளையை எப்படி நான் வளர்த்த வேண்டும்? கண்டிப்பாக இதெல்லாம் பெற்றோர் பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் இடைபட வேண்டிய காரியங்கள். பிள்ளை எப்படி வளர்த்தணும் என்று சொல்லி கேட்டு வளர்த்துறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 12:16 சொல்லுகிறது, தாவீது அந்த பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்தான். தாவீது பெரிய ராஜாங்கம் பண்ணுகிற மனுஷன். ஆனா அவர் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்த பொழுது உட்கார்ந்து ஜெபித்தார், தன் பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்தார். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி அல்லது ஒரு கஷ்டம் வரும் பொழுது உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்ண மாட்டார்கள். அது தப்பு. தாவீது ஒரு ராஜாவாக இருந்த பொழுதிலும் தன்னுடைய அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு கஷ்டம் வந்தது. அதில் அவருக்கும் ஒரு பாவமும் உண்டு. அந்த இது பேர் என்ன, உரியாவின் மனைவி விஷயத்திலே. அப்போ எல்லாமாக சேர்த்து அவர் உட்கார்ந்து வருந்து ஜெபம் பண்ற, ஐயோ என்னுடைய தவறு நிமித்தம் அந்த ஒரு குழந்தை பாதிக்கப்படுதே என்று சொல்லி அப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். அவர் பிரார்த்தனை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது ஸ்தோத்திரம்,
இந்த 103ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுது, தேவ பயமுள்ள பெற்றோர் அவர்கள் பிள்ளைகளுக்கு தேவ நீதியை பெற்றுக் கொடுக்கிறார்கள். அதாவது பெற்றோர் தேவ பயத்தோடு வாழ்ந்தால் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா? தேவ நீதி கிடைக்கும். இப்படி சில வசனங்கள் இருக்கு. பெற்றோருடைய நல்ல ஜீவிதத்தினால பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம். எனவே பெற்றோர் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ நீதியை கொண்டு வரும். நீதிமொழிகள் 14:26 சொல்லுகிறது, பெற்றோர் தேவ பயமுள்ளவர்களாய் வாழ்வது பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொண்டு வரும். அப்போ நாம ஒரு தேவ பக்தியா ஒழுங்கா வாழ்றதுனால பிள்ளைகளுக்கு நாம சம்பாதிச்சு வைக்கிற பாக்கியங்கள், பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழி 20:7 சொல்லுகிறது, பெற்றோர் நீதிமான்களாய் உத்தமத்திலே நடந்தால் பிள்ளைகளுக்கு பாக்கியம் அல்லது பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அப்போ பெற்றோர் தேவ பயம் உள்ளவர்களாக இருக்கணும், பெற்றோர் உத்தமமாய் நீதிமானாய் நடக்கணும், அப்பொழுது பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஓசியா 4:6 சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அப்ப பெற்றோர் வேதத்தை மறக்காமல் டெய்லி வேதத்தை வாசித்து வேத வசனங்களை கனம் பண்ணி ஜீவித்தால் பிள்ளைகளை அவர் நினைவு கூர்ந்து பிள்ளைகளுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பாதுகாவலையும் தேவன் கொடுப்பார். எசேக்கியேல் 16:21 எச்சரிப்பாய் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணாதே. எசேக்கியேல் 23:39 சொல்லுகிறது, உன் பிள்ளைகளை விக்கிரகத்தின் காரியங்களிலே கொண்டு போகாதே. இதெல்லாம் பொதுவான எச்சரிப்புகளாக இருக்கிறது. உபாகமம் 5:9 சொல்லுகிறது, பெற்றோர் ஜீவனுள்ள தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களுக்கு பின்னாலே போனால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளிடத்திலே அதை விசாரிப்பேன். அப்ப எந்த பெற்றோராகிலும் விக்கிரக ஆராதனை செய்தால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைக்கு தேவ கோபத்தை சம்பாதிச்சு வைக்கிறாங்க. எந்த பெற்றோராகிலும் மந்திரவாதம், பில்லிச்சூனியம், இந்த மாதிரிப்பட்ட ஆண்டவர் விரும்பாத பிசாசுக்கு அடுத்த காரியங்கள் எதுலையாயிலும் போயாச்சுன்னா இவர்கள் தேவ கோபத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சேர்த்து வைக்கிறாங்க. யாரும் செய்திடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அதே வேளையில அதே உபாகமம் 5 சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. அந்நிய தெய்வங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்து ஜீவனுள்ள தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் வசனத்தில் உண்மை உள்ளவர். ஒரு வார்த்தை கூட அதோட உறுப்பு கூட ஒழியாதுன்னு சொன்னாரு. அப்ப 1000 தலைமுறைக்கு நன்மை செய்வேன்னு சொன்னார்னா நம்ம அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தருக்கு வந்த ஒரே காரணத்தினால எண்ணி 1000 தலைமுறைக்கு தேவ கிருபை உண்டாகும். அல்லேலூயா. ஆனா அந்த கிருபையை அனுபவிக்க பாத்திரவான்களா அடுத்த தலைமுறைக்காரன் இருக்கணும். இல்லாட்டா அவன் நஷ்டப்படுத்தி போடும், அவனுக்கு அடுத்த தலைமுறைக்கு அது தாண்டி போகும். அது அவனை பொறுத்தது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை. 1000 தலைமுறைக்கும் கண்டிப்பா என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 102ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் சொல்லுது, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். நாம் தேவனுக்கு அடியவர்களாக உண்மை உள்ள பிள்ளைகளாய் நாம் பெற்றோர் நடந்து கொண்டால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? தாபரித்திருப்பார்கள். அதுபோல ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லி இருக்கு. சங்கீதம் 90:16 சொல்லுகிறது, நாம் ஊழியம் செய்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ மகிமை கிடைக்கும். உம்முடைய மகிமை உடைய ஊழியக்காரருடைய பிள்ளைகளிடத்தில் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே ஊழியம் செய்ய வேண்டும். முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் முழு நேரமாய் ஊழியம் செய்யணும். இல்லாவிட்டாலும் நாம் உலகத்தில் வேலை செய்கிறதோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தில் எதை செய்ய முடியுமோ அதை செய்யணும். இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கும் கிடைக்கும். நாம் கர்த்தருடைய ஊழியத்தில் நாம் இடப்பட்டு செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகிமை கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்படி அநேக அழகான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பெற்றோர் அதுக்கு தகுந்தாற் போல நாம நடக்கணும். இன்னொன்னு, யாத்திராகமம் 13:13 34:20 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு பிறந்த முதற் பேரான பிள்ளைகளை நீ மீட்டு கொள்ள வேண்டும். ஏன்னா முதற் பேரானது எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு. யாரெல்லாம் முதல் பிள்ளையோ எல்லாரும் எதுக்குள்ளதான்? கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணுமா. ஆனா கர்த்தர் ஒரு நாளிலே லேவியரை ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொண்டார். அதனால இப்ப என்ன சொல்றார்? நான் லேவியர் என்கிற ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டேன். அதனால நீ என்ன செய்யணும்? உன்னுடைய மூத்த பிள்ளைகளுக்கெல்லாம் அதுக்குள்ள பலி முறைகள் இருக்கு. இதெல்லாம் செய்து அந்த பிள்ளையை மீட்டு கொள்ளணும். அதுக்குள்ளதை செலுத்தி
உன் பிள்ளைய என்ன செய்யணும், மீட்டு கொள்ளணும்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாமும் அப்படித்தான். நாம மூத்த பிள்ளைன்னு கிடையாது, நமக்கு கர்த்தர் தர்ற எல்லா பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு தான் அர்ப்பணிக்கணும். என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்கு மேல கர்த்தர் அந்த பிள்ளைகளை அவருக்கு சித்தமானபடி அழைப்பார், அது அவருடைய வேலை. ஆனா நம்ம சைடுல பிள்ளைகளை நம்ம கையில தந்தா, கர்த்தாவே இந்த பிள்ளை வளரும் பொழுது உடைய ஊழியம் செய்யணும். ஏன்னா உலகத்துல இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு தானே ஆட்கள் வேணும். இயேசுவின் வருகைக்கு முன்னால சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்கணும். அப்போ கர்த்தாவே என் பிள்ளை ஊழியம் செய்யணும், படிக்கட்டும், படித்துட்டு ஊழியம் செய்யட்டும். இந்த மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தோட எல்லாருமே ஒப்பு கொடுங்க. நீங்க அதுல பயப்படவே வேண்டாம். கர்த்தாவே என்னுடைய ஆசை என் பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும், முழு நேர ஊழியம் செய்யணும், உமக்கு மிஷினரிகளாக என் பிள்ளைகள் போகணும் என்று சொல்லி நாம தைரியமா ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த பிறகு ஏற்ற காலம் வரும், அப்பொழுது கர்த்தர் அவர்களோடு பேசுவார். ஏன்னா கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் தானே நம்முடைய ஆசை அல்ல, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். ஆனா நம்ம சைடுல பெற்றோர் கண்டிப்பா தைரியமா அர்ப்பணிக்கணும், மன விருப்பத்தோடு அர்ப்பணிக்கணும். அப்படி செய்யும் பொழுது ஒரு நாள் கர்த்தருடைய முழு நேர ஊழிய அழைப்பு கிடைச்சா அந்த பிள்ளை முழு நேரமா செய்யும். இல்லைன்னு சொன்னாலும் அந்த பிள்ளை கண்டிப்பாக கர்த்தருடைய ஊழியத்துல ஒரு முக்கியமான பங்குகளை வகிக்கும். நம்முடைய நியாயமான ஆசைகளை, விருப்பத்தை, ஜெபத்தை கர்த்தர் ஒருபோதும் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைகளில் நாம் பிள்ளைகளுக்காக நாம செய்வோம். ஒரு பழமொழி உண்டு, எசேக்கியேல் 18:2 சொல்லி இருக்கிறது. அந்த நாட்களில் இஸ்ரவேல்ல ஒரு பழமொழி பேசுவாங்களாம், பிதாக்கள் காயை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயிற்று, அப்படி சொல்லுவாங்களாம். அப்போ பிதாக்கள் என்ன செய்யறாங்களோ அதுக்கு எஃபெக்டை யார் அனுபவிப்பா? பிள்ளை அனுபவிக்கும். இப்போ பிதாக்கள் இதை காயை சாப்பிட்டாங்கன்னா அவங்க பல்லு மட்டும் கூசாது, யாருக்கு பல்லு கூசும்? பிள்ளைக்கு பல்லு கூசும். அப்போ அவங்க அடுத்த தலைமுறையில் அது பாதிக்கும் அப்படி சொல்லியிருக்கு. அது சில வசனங்களின்படி உண்மை. இப்போ நம்ம வாஸ்தவம்ல, நீதிமானா இருந்தால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், கர்த்தருக்கு பயந்து நடந்தால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அது இல்லைன்னா அதெல்லாம் போச்சு. வேதத்தை மறந்தா பிள்ளைகளை மறப்பார். இப்படி இங்க பிதாக்கள் செய்யறது பிள்ளைகளை பாதிக்குது. பிதாக்கள் நல்லது செய்தா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், பிதாக்கள் சரியில்லாமல் செய்தா பிள்ளைகளுக்கு கஷ்டம். அதனால நம்ம கவனமா இருக்கணும். ஆனா மறுபக்கம் பிதாக்கள் எவ்வளவு 100க்கு 100 நல்லவர்களா இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் நல்ல ஆவிக்குரிய நிலையில இருந்தாலும், அந்த பிள்ளைகள் தங்கள் ஆத்தும ரட்சிப்புக்காக தாங்கள் தனிப்பட்ட முறையிலே கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டால்தான் அவளுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அது தனி. ஒரு பெற்றோர் விசுவாசியா இருக்கனால பிள்ளைக்கும் ஆண்டவர் அப்படியே எல்லாம் கொடுத்துருவாரு, ரட்சிப்பை கொடுத்துருவாரு அப்படின்னு கிடையாது. அந்த ரட்சிப்பை அந்த பிள்ளை கேட்டு பெறணும். ஆனா சின்ன குழந்தைகளுக்கு கர்த்தர் இடத்தை வைத்திருக்கிறார். அதனால சிறு குழந்தைகள் வேற, அவர்களுக்கு அறிவு புரியும் தன்மை வந்த பிறகு அவர்கள் தங்கள் ஆத்மாவுக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், ஞான ஸ்நானம் பெறணும், கர்த்தருடைய வழியில் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த காரியங்களை மனதில் கொள்வோம். பெற்றோர் பிள்ளைகள் என்கிற கடமைகள். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி ஜெபிக்க தொடங்குவோம். கர்த்தாவே, பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும் அப்பா. தேவ ஆசீர்வாதம், பாதுகாவல் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. உம்முடைய வசனத்தின்படி வளருகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் அப்பா. வருங்காலங்களிலே அவர்கள் மிக ஆசீர்வாதமும் உயர்வும் மேன்மையும் பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நிற்கட்டும் அப்பா. முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் நிச்சயமாய் அந்த அனுபவங்களில் எழும்பி பிரகாசிக்கட்டும் தகப்பனே. தேவனுடைய கிருபை பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கின்றோம். உமது நன்மையான கரம் பிள்ளைகள் மேல் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், எங்கள் பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாய், எங்கள் பிள்ளைகள் பெற்றோர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர்களுக்கு நன்மைகள் செய்கிறவர்களாய், அவர்களுக்கு கடமைகள் செய்கிறவர்களாய், பிரதிபலன் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி உமது சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நாங்கள் கொடுக்கிறவர்களாய், நல்ல பொக்கிஷங்களை சம்பாதிக்கிறவர்களாக, விசுவாசம், ஜெபம், அன்பு போன்ற அழகிய காரியங்களை அவர்களுக்காய் சம்பாதிக்க கிருபை தாரும். நடத்த வேண்டிய வழியில் நடத்தக்கூடிய கிருபை தாரும் அப்பா. சொல்லிக் கொடுக்க வேண்டியவளை சொல்லிக் கொடுக்க கிருபை தாரும் கர்த்தாவே. அவர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நீதிமான்களாக, உத்தமர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக ஜீவித்து, கர்த்தரில் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய
உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை சம்பாதித்து வைத்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளை தெய்வீக பக்தி விருத்தியில் வளர்த்த உதவி செய்யும். அவர்களுக்கு சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவித நல்லொழுக்கத்திலும் ஆசீர்வாதமாக வளர்ந்து வர உதவி செய்யும் அப்பா. ஜெபத்திலும் வேத தியானத்திலும் கர்த்தாவே உலக பிரகாரமான மற்றுள்ள எல்லா ஒழுங்குகளிலும் நேர்த்தியாய் வளர்த்தி ஆளாக்க நல்ல ஒரு சமுதாயத்தை எழுப்பிவிட எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிருபை செய்யும், கர்த்தர் கிருபை செய்யும். நீர் தந்த சுதந்திரம் ஆண்டவரே, அதை எப்படி வளர்த்த வேண்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன தகப்பனே? எங்கள் பெற்றோராகிய எங்களுடைய விருப்பம் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நாளை தினம் உம்மை அறிவிக்கின்ற மிஷனரிகளாக எழும்பி வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாய் இருக்கிறதப்பா. அதற்காக அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். தேவ சித்தம், தேவ தீர்மானம் நிறைவேறட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபை செய்யும். பெற்றோர் பிள்ளைகள் உறவு எங்கள் சபையிலே கட்டாயமாக நல்ல நிலையில் இருக்க வேண்டும் தகப்பனே. எந்த ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்குள் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. எந்த நிலையிலும் பிரச்சனை வராதபடி அன்பு மாத்திரமே பெற்றோர் பிள்ளைகளுக்குள் சிறப்பாக விளங்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது நல்ல கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.